அறுவடை 2026 சிறுபோக நெல் அறுவடை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தனியார் வியாபாரிகள் ஒரு மூடை நெல்லை 4500 முதல் 5000 வரையிலே கொள்வனவு செய்து வருகின்றனர். எமது மாவட்டத்தில் 1 கிலோ நெல் உற்பத்தி செய்வதற்கான செலவு சுமார் 135 ரூபாயாக உள்ளது. எனவே விவசாயிகள் நட்டமடையாத வகையில் 1 கிலோ நெல்லுக்கான உத்தரவாத நியாய விலையாக ரூபாய் 150 அறிவிக்குமாறு தங்களுடன் பணிவன்புடன் கோருகின்றோம். மேலும் எமது மாவட்டத்தில் சுமார் 2 லட்சம் ஏக்கருக்கு மேற்பட்ட பெரும்போக செய்யையும் 80,000 ஏக்கருக்கு மேற்பட்ட சிறுபோக செய்யையும் மேற்கொள்ளப்படுகின்றது. ஆனால் தற்போது மாவட்டத்தில் சுமார் 3000 மெட்ரிக் டன் நெல்லை மட்டுமே களஞ்சியப்படுத்தக்கூடிய அரசு களஞ்சிய வசதிகள் காணப்படுகின்றன. எனவே நெல் கொள்வனவை திறம்பட மேற்கொள்ள கீழ்கண்ட நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எமது கோரிக்கைகள்: மட்டக்களப்பில் உள்ள சதோஷ கள்ளியங்காடு களஞ்சிய சாலையை நெல் சந்தைப்படுத்தும் சபைக்கு கையளித்து நெல் களஞ்சியப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். வாழைச்சேனை புகையிரத நிலையத்துக்கு அண்மையில் உள்ள பயன்பாடற்ற களஞ்சிய சாலைகளை நெல் களஞ்சியப்படுத்துவதற்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்போது நெல் நிரம்பியுள்ள களஞ்சிய சாலைகளில் உள்ள பழைய நெல்லை உடனடியாக அகற்றி புதிய அறுவடை நெல்லை சேமிக்க வசதி செய்ய வேண்டும். நெல் சந்தைப்படுத்தல் சபையின் அனைத்து களஞ்சிய சாலைகளுக்கும் தேவையான உத்தியோகத்தர்களை நியமித்து விவசாயிகள் சிரமமின்றி ஒரே நேரத்தில் ஏற்பாடு செய்ய வேண்டும். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் நெல் உற்பத்தியாளர்களுக்கு நியாயமான விலையை உறுதிப்படுத்தவும் தங்களை உடனடியாக தலையிட்டு இன்று மாவட்ட அரசாங்க அதிபர் இங்கே மாவட்டத்திலே இல்லை என்ற ஒரு காரணத்தால் உதவி மாவட்ட அரசாங்க அதிபரை நாங்கள் அழைத்திருந்தோம். அவரும் வரவில்லை. ஆகவே எங்களுடைய மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய செயலாளர் இப்போது எங்களுக்கு வருகை இருந்திருக்கின்றார். உண்மையாகவே உள்ளுக்குள் எங்களுக்கு 20 பேரை அனுமதிக்கும்படி கேட்டிருந்தாலும் அந்த இடத்திலே எங்களுடைய இடத்திலே எங்களை மதித்து இந்த இடத்திலே வந்ததற்காக நன்றி சொல்வதோடு இந்த கடிதத்தை உடனடியாக எங்களுடைய அதிமேகத ஜனாதிபதிக்கு அனுப்பி இதுக்கான நடவடிக்கைகள் 25ஆம் தேதி சிறுபோக நெல் அறுவடை நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்பு எங்களுடைய இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு செயல்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்வோம். எங்களை உரிமை எங்க மறக்கப்படுதோ அங்க நாங்க போராடுறதுக்கு தயாராக இருக்கணும் என்றதை கேட்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறோம். நன்றி. வணக்கம். நான் சந்திரசேகரன் சந்திரமோகன், அமக்கார் அமைப்புகளின் மாவட்ட அதிகார சபை மட்டக்களப்பு. இன்று 2026 சிறுபோகம் எங்களுடைய மாவட்டத்தில் நெல் அறுவடை சிறுக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தற்போது வரைக்கும் நெல்லினை கொள்வனவு செய்வதற்கான எந்த ஏற்பாடுகளும் காணப்படுவதாக தெரியவில்லை எங்களுக்கு. அடுத்தபடியாக எங்களது மாவட்டத்தில் 1 கிலோ நெல்லினை உற்பத்தி செய்வதற்கான உற்பத்தி செலவு 135 ரூபாயாக காணப்படுகின்றது. 135 ரூபாய்க்கு எங்களுக்கு உற்பத்தி செலவு முடியுமாக இருந்தால் 150 ரூபாய்க்காவது எங்களது நெல்லினை கொள்வனவு செய்தால் மாத்திரமே எங்களுக்கு கட்டுப்படியாகும். ராஜா ரமேஷ், முன்னாள் அதிகார சபை தலைவர். இன்றைய தினம் மட்டக்களப்பு விவசாயிகள் இவ்விடத்தில் ஒன்று கூடியதற்கு காரணம், நாங்கள் விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை உண்மையிலே விளங்கிக் கொள்ள வேண்டிய அரசாங்கம் தற்போதுள்ள அரசாங்கம். காரணம் என்னென்று சொன்னால், இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கும்போது தொழிற்சங்கங்களை வளர்த்து இந்த விவசாயிகளுக்கான பல கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக விவசாயிகளுக்கு பின்னால் நின்ற அரசாங்கம். ஆனால் இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்த பிறகு பல உரமானியத்திலிருந்து பல விகிதமான நன்மைகளை எங்களுக்கு அளித்திருந்தாலும் 50% உரமானியத்தை எங்களுக்கு மேலதிகமாக அதிகரித்திருந்தாலும் இறக்குமதி செய்யும் உரத்தை 5000 ரூபா குறைந்த விலையில் தந்தாலும் வெளிச்சந்தையில் இன்றைக்கு 18,000 ரூபா இந்த உரம் போகின்றது. ஆனால் நெல்லிட விலை இன்றைய நிலை உடன்பட்டு நிலை 4500 ரூபா செல்வது கவலை அளிக்கின்றது. உண்மையிலே இந்த அரசாங்கத்துக்கு எதிரானவர்களாக நாங்கள் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்யவில்லை. இந்த அமைதியான கவன ஈர்ப்பு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காரணம், அரசாங்கம் உரிய முறையில் இறக்குமதி கொள்கை, அதாவது அரிசி இறக்குமதி கொள்கையில் விட்ட தவறு. ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு வருடத்துக்கு 107 கிலோவிலிருந்து 110 கிலோ அரிசி ஒரு வருடத்துக்கு தேவை. அவ்வாறாயின் இந்த அரிசி விளைச்சல் அதிகரிச்சிருக்கின்றது. விளைச்சல் அதிகரிக்கின்ற வேளையில், அறுவடை நெருங்குகின்ற வேளையில் அமைச்சர் சொல்லுகின்றார் 1,20,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்ததாக. ஆனால் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கும்
பொருளியல் நிபுணர் கர்சடி சில்வா சொல்கின்றார் 1,50,000 மெட்ரிக் டன் இறக்கப்பட்டதாக. ஆகவே மொக்குத்தனமாக இறக்குமதி கொள்கையை முன்னைய அரசாங்கம் இறக்குமதி காலங்களில் அரிசிக்கான இறக்குமதி வரியை 64 ரூபாயாக விதித்திருந்தது. அந்த 64 ரூபாய் இருக்கும்போது எங்கட உள்ளூர் அரிசிக்கு சந்தையில் வீழ்ச்சி ஏற்படவில்லை. ஆனால் முன்னைய அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க காலத்தில் 64 ரூபாய் இருந்த வரியை 1 ரூபாயா இறக்குன நேரத்துல நாட்டில பிரச்சனை இருந்தது, விளைச்சல் பாதிக்கப்பட்டிருந்தது, பொருளாதார நெருக்கடி இருந்தது. அந்த காலத்தில் அந்த வரியை 1 ரூபாயா அதிக இறக்குமதி குறைத்தது எங்களுக்கு குறையில்லை. ஆனால் தற்போதும் அதே பாணியில குறைத்து கொண்டு அரிசியை கூடுதலான தேவையற்ற நேரங்களில் இறக்குமதி செய்த வடிவா எங்கட அரிசி சந்தையில் முடங்கி கிடக்கின்றது. 10 ரூபா வித்தியாசத்தில் வெளிநாட்டு அரிசியும் எங்கட அரிசியும் விற்பனை செய்ததால வந்த இந்த வினையாலான் இன்றைக்கு நாங்கள் வீதிக்கு இறங்கியிருக்கிறோம். ஆகவே எதிர்வரும் காலங்களில் அரசாங்கம் அரிசி இறக்குமதி கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதே வேளையில் எங்கட மாவட்டத்தில் இந்த சிறுபோகத்தில் 1,40,000 மெட்ரிக் டன் விளைகிற இந்த பூமியில் ஆனால் வெறுமனே 2.5 தொடக்கம் 3 வீதமான கொள்ளளவு செய்யக்கூடிய நெல் சந்தைப்படுத்தல் சபையின் கட்டடங்களை வைத்துக் கொண்டு நேற்றைய தினம் அமைச்சர் உறுதிமொழி கூடியிருக்கார். நெல் சந்தைப்படுத்தல் சபை உரிய விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்யும் என்று. இந்த 2.5 வீதம் அல்லது 3 வீதமான நெல்லை மாத்திரம் கொள்வனவு செய்தால் இந்த விலையை தக்க வைக்க முடியுமா என்றதை கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். பல மில்லியன் பல கோடிகள் செலவழித்து பல அபிவிருத்தியை செய்யும் இந்த அரசாங்கம் பாரம் எடுத்தவுடன் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து விவசாயிகளுக்காக குரல் கொடுத்த அரசாங்கமாக இருந்தால் முதல் செய்திருக்க வேண்டும். நெல் சந்தைப்படுத்தல் சபையின் வளங்களை அதிகரித்திருக்க வேண்டும். இரண்டாவதாக இறக்குமதி கொள்கையை மாற்றி அமைத்திருக்க வேண்டும். ஆகவே அரசாங்கம் எங்களுக்கு எவ்வளவுதான் மானியங்களை தந்தாலும் எங்கட உற்பத்தி செலவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. எங்கட எரிபொருள் ஜனவரி மாதம் முதல் இன்று வரை 35 வீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒரு வேலையாள் ஒரு கூலியாளுக்கு நாங்கள் எடுக்கிற சாப்பாடு 300 ரூபாய்க்கு எடுத்த சாப்பாடு இன்றைக்கு 400-450 ரூபாய்க்கு எடுக்க வேண்டி இருக்கிறதால பானுக்கு விலை அதிகரிக்குது, மேசிக்கு விலை கூடுனால் முட்டைக்கு இறைச்சிக்கு விலை அதிகரிக்குது. ஏன் 100 ரூபாய் கிலோ வித்த இன்றைக்கு தக்காளி 800 ரூபாய்க்கு விற்கக்குள்ளே அதுக்கெல்லாம் அதிகரிக்க முடியும் என்றால் ஏன் 7 பேர் 8 பேர் சாப்பிடுற 1 கிலோ அரிசிக்கு விலையை அதிகரிக்கலாம் என்பதை இந்த அரசு. வணக்கம். இன்று நாங்கள் மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகள் சொல்லொன்னா துயரங்களை எதிர்நோக்கி எமது பிரச்சனைகளை வெளிக்கொணர்வதற்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தினை காந்தி பூங்காவில் இருந்து பிரதேச செயலகம் நோக்கி எமது மகஜரினை சமர்ப்பித்துள்ளோம். கௌரவ ஜனாதிபதி அவர்களின் செயற்பாடுகளை நாங்கள் வரவேற்கிறோம். உண்மையிலே அவர் போதைப் பொருளுக்கு எதிரான செயற்பாடுகள், ஊழலுக்கு எதிரான செயற்பாடுகள் மற்றும் ஏனைய செயற்பாடுகளை நாங்கள் கௌரவ ஜனாதிபதி அவர்களோட செயற்பாடை நாங்கள் வரவேற்கிறோம். எனினும் அவர் இந்த விவசாயிகளின் செயற்பாடுகள் தொடர்பாக மேற்கொள்கிற இந்த கொள்கை, அதாவது அரிசியை இறக்குமதி செய்கிறது, நெல்லிட விலையை அதே பழைய விலையிலேயே வைத்து கொண்டிருக்கிறது, அதே போல நெல் சந்தைப்படுத்தும் சபை இத்தை வரையில ஒரு குறைந்தளவான நெல்லைத்தான் எங்கள் மாவட்டத்தில் கொள்வனவு செய்திருக்கிறாங்க. எனவே 2 லட்சம் ஏக்கர் நெற்செய்கை செய்யப்படுற இந்த மாவட்டத்தில் 3,500 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்துட்டு முற்று முழுதாக நாங்கள் இந்த மாவட்டத்தில் நெல்லை கொள்வனவு செய்தோம்னு சொல்லி அமைச்சர் அங்கிருந்து கொழும்புல இருந்து சொன்னால் அது சரி பெறுமான்றது எங்களுக்குரிய பாரிய கேள்வியா இருக்கு. எனவே இப்படியான நாடகமான அரசியல்களை விடுத்து உண்மையாக இந்த விவசாயிகள் இன்றைக்கு யூரியா ஒரு பேக் 20,000 ரூபா, 1 கிலோ யூரியா 400 ரூபா, 1 லிட்டர் டீசல் 500 ரூபா, ஒரு எண்ணெய் போத்தல் 30,000 ரூபா. அப்போ இதெல்லாம் கூடி விலை கூட இருக்கக்குள்ள 1 கிலோ நெல் 120 ரூபாய்க்கும் வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கு 80 ரூபாய்க்கு விற்கிறதுக்கும் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் ஆள் இல்லாமல் இருக்குது. அப்போ ஏன் நாங்கள் இந்த விவசாயிகள் இந்த விவசாயத்தை இங்கே மேற்கொள்ள போகிறோம்? நாங்கள் எதிர்வரும் போகத்தில் நாங்கள் தயவாக சொல்லிக் கொள்கிறோம், எதிர்வரும் பெரும்போகத்தில் இந்த விவசாயிகள் யாரும் விவசாய நடவடிக்கை இதே மாதிரி போக மாட்டோம், விவசாய நடவடிக்கையில் ஈடுபட மாட்டோம்ன்றதையும் இந்த அரசாங்கத்துக்கு ஆணித்தரமாக ஒட்டுமொத்த விவசாயிகள் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை ஏற்றுக்கொண்டு இனி வரும் காலத்திலேயாவது எங்களுக்குரிய தீர்வுகளை வழங்காட்டி பெரும்போகத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும்போகம் செய்ய என்பது ஒரு கேள்விக்குரிய விடயமா வரும். மாவட்ட விவசாய சம்மேளனத்தின் உபதலைவர் விவசாயிகளின் அவல நிலையை கருத்தில் கொண்டு விவசாயிகள் படும் அல்ல உலகிலை இந்த கௌரவ ஜனாதிபதி அவரிடம் தெரிவிப்பதற்காகவும் கௌரவ விவசாய அமைச்சரிடம் தெரிவிப்பதற்காகவும் இந்த மக்கள் வீதியில் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் இறங்கியுள்ளார்கள். ஏன்னு சொன்னால் விவசாயிகளுடைய நிலைமை எந்த அளவுக்கு ஆக்கப்பட்டுள்ளது சொன்னால் 1 கிலோ பச்சை நெல்
75 ரூபாய்க்கு இன்றைக்கு கொள்வனவு செய்யப்படுது. ஒரு விவசாயி உண்மையிலே 1 கிலோ கீரி மீன் வாங்கி ஆக்கிரையா இருந்தால் 20 கிலோ பச்சை நெல்லை விற்க வேண்டும். 1500 ரூபாய் கீரி மீனின் விலை, 75 ரூபாய் வீதம் 20 கிலோ பச்சை நெல்லை விற்றால் 1 கிலோ கீரி மீனை ஒரு விவசாயி வாங்கி ஆக்கலாம். ஆனா அது குறைபாடு இல்லை. அது மீன்பிடி ஆக்களுடைய அவரோட உற்பத்தி செலவை கருத்தில் கொண்டு அவங்களோட தொழிலாக போகுது. விவசாயிகள் இன்றைக்கு வீதிக்கு இறங்கி கவனையில போராட்டம் செய்யறதுக்கு முன்வந்து காணினால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம், விவசாயிகளுடைய குடும்ப வாழ்வு, விவசாயிகளுடைய பிள்ளைகளுடைய கல்வி நிலை சீரழிஞ்சு போறது கௌரவ ஜனாதிபதியும் அறிவார், விவசாய அமைச்சரும் அறிவார். இந்த நிலைமையிலிருந்து மாறுறதுக்கு விவசாயிகளுக்கான உற்பத்தி செலவை உரிய விலையை தந்து விவசாயிகளை பாதுகாக்குமாறு நாட்டுடைய ஜனாதிபதிக்கும் விவசாய அமைச்சருக்கும் வேண்டுகோள் விடுக்கிறோம். Ini